இன்று தர்மபுரி அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு சின்னதாக, அதாவது நாங்கள் மருத்துவமனை டீன் அவர்களும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறை தலைவர்களையும் சந்தித்து ஒரு கலந்துரையாடல் மற்றும் ஒரு ஆய்வு என்று சொல்வதை விட இந்த இடத்த நாங்கள் எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். முதல்ல வந்த உடனேயே நம்மளுடைய மதிப்பிற்குரிய டீன் அவர்கள் எங்களுக்கு எல்லா இடத்தையும் அவராகவே அதை சுற்றி காண்பித்தாங்க. என்னென்னா, எடுத்தவுடனே எப்படி பேஷண்ட்டை செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் ஒரு துறையாக பார்த்து அனுப்ப வேண்டியது என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் அடிபட்டு வராங்கன்னா அவங்கள எங்கே அனுப்பணும், இல்லை ஒருத்தர் மூச்சு திணறி வந்தாங்கன்னா அவங்கள எங்கே அனுப்பணும், இல்லை அவங்க வயிற்று வலி பிரசவ வலி வந்தாங்கன்னா அவங்கள எங்கே அனுப்பணும் என்ற துறை வாரியாக பிரித்து அனுப்பக்கூடிய அந்த செக்ஷனை பார்த்தோம். அதுவே 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரெட் ஜோனு, க்ரீன் ஜோன், எல்லோ ஜோன் அப்படின்னு 3 வண்ண நிறங்களாக பிரித்து அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் தனியாக குழந்தைகள் நல்ல ஒரு மருத்துவமனை NICU, அதாவது நியோநேட்டல் யூனிட் ஒன்று இருக்குது. அதில் எப்படி, அதாவது சீக்கிரமாக குறை பிரசவங்கள் பிறக்கும் குழந்தைங்க 750 கிராமில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்பதை பற்றிலாம் நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நன்றாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா 2008 தருமபுரி அரசு மருத்துவமனை இருந்தது. ஆனால் 2008 மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக மத்திய அரசில் அங்கம் வகித்த போது இந்த மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கி கொண்டு வர மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி எப்பவுமே ஏற்படுத்தினா அங்கே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் படித்து அவங்க அந்த சுற்று வட்டாரத்துக்கு சேவை செய்வார்கள். அதை விட அதிகமாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கும் பொழுது அது தனித்தனி துறைகள் இருக்கும். அந்த துறைகளுக்கான சிறப்பு மருத்துவர்கள் அந்த அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாவட்டமே வளர்ச்சி பெறும். ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சிறப்பு மருத்துவத்துக்கு தான் வெளியூருக்கு போவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ பார்த்தீங்கன்னா அதிகமாக கடன் வாங்குவது எதுக்கு? மருத்துவத்திற்கும் படிப்புக்கும் திருமணத்திற்கும் தான். இந்த 3த்துக்கு தான் கடன் வாங்குவாங்க. வேற எதுக்கும் பெருசாக கடன் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. சொந்த வீடு அதெல்லாம் கவலை கிடையாது. மருத்துவத்திற்கு வாங்குவாங்க, சொத்தை விற்பாங்க, சொத்தை விற்று படிக்க வைப்பாங்க, இல்லை சொத்தை விற்று கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். அப்போ அந்த மருத்துவம், நல்ல சிறப்பு மருத்துவம் அந்த மாவட்டத்தில் கிடைச்சா அவங்க வெளியூருக்கோ காசு செலவு பண்ணிட்டு வெளியூரில் போய் ஒரு 4 நாள் ஒரு ஹோட்டலில் தங்கி அவங்க மருத்துவம் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது. ஆனால் அந்த ஊர்லேயே மருத்துவமனையோ மருத்துவக் கல்லூரி இருந்தால் அப்போ சிறப்பு மருத்துவர்கள் அவங்களுக்கு அந்த கவனிப்பை கொடுப்பாங்க. அதனால தான் தருமபுரி மாவட்டம் அது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி 2008 இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்தது 2008 தான். ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரி அதற்கப்புறம் வந்திருக்கக்கூடிய மருத்துவமனை டீன்களும் கல்லூரி முதல்வர்களும் ரொம்ப நன்றாக பார்த்து கொண்டதுனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் பார்க்குறேன் டேட்டோட சென்சஸோட போட்டிருக்கிறாங்க 50,000-லேருந்து 60,000 பேர் இங்கே மருத்துவம் பார்த்து கொள்கிறார்கள். 50,000-லேருந்து 60,000 பேர் இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க மருத்துவம் பார்த்து கொள்கிறாங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் அவங்க சேலத்துக்கோ கோயம்புத்தூருக்கோ பெங்களூருக்கோ போக வேண்டியவங்க அத்தனை பேரும் இங்கே பார்த்துருக்குறாங்க. இப்போ தருமபுரி மருத்துவர்கள் அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் எல்லையிலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, திருப்பத்தூர்லேருந்து வராங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து வராங்க, திருவண்ணாமலையிலேருந்து இங்கே மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மருத்துவம் இங்கே கிடைக்கிது. இங்கே குழந்தைங்களுக்கான யூனிட் ரொம்ப, அதாவது தனியார் மருத்துவமனையில் பிரசவம் ஆகிற குழந்தைங்களை கூட இங்கே கொண்டு காப்பாற்றிடுறாங்க. 750 கிராம்னா யோசிச்சு பாருங்கள், 1/2 கிலோ தக்காளி எவ்வளோ இருக்கும்? 5-6 தக்காளி தான் இருக்கும். 750 கிலோவில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய இங்கே பாதுகாத்து அதுக்கு நல்ல முறையாக மருத்துவம் பார்க்க வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே ஒரு தாய்ப்பால் சேகரிக்கும் ஒரு வங்கியும் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வெகு இப்போ தான் எல்லா அரசு மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறாங்க. தருமபுரியில் ரொம்ப வருஷமாக நடத்தி அது ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறாங்க. அதை எப்படி அந்த தாய்ப்பாலை வாங்கி சேகரித்து தாய்ப்பாலை கொடுக்கறதுன்றது அந்த தாய்மார்களுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தால் தான் அவங்க அவங்களாகவே வாலண்டரியாக கொடுக்கணும். அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க வாலண்டரியாக அவங்களாவே முன் கொடுக்க வச்சு அதை எப்படி அதை தரம் பிரித்து அதில் எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்குறாங்க. அதற்கான ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் நான் பார்த்தேன். அதே போல் குழந்தைகள்
பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. சிசிடிவிலாம் போட்டு மருத்துவக் கல்லூரியில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல் இப்போ புதுசாகி இந்த பக்கம் இப்போ இது மனநல மருத்துவமனை போன்ற விஷயங்கள் வந்து டி அடிக்ஷன் சென்டர் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மது பழக்கத்தால் அடிமையானவங்களுக்கு இங்கே மறுவாழ்வு ஒரு மையமும், அதே போல் ஏதாவது ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு ஒரு சேவை மையமும் இங்கே வச்சுருக்குறாங்க. அதே போல் இந்த வளாகத்தில் அதிகமாக ஆர்கன் டொனேஷன் அதாவது நடந்திருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் தான் அதிகமான ஆர்கன் டொனேஷன் நடந்திருக்கிறது. தருமபுரின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ பேருக்கு உறுப்புகளை தானமாக கொடுத்த ஊர் இது. இப்போ எனக்கு இது ஒரு புது ட்விஸ்டாக இருக்குது. தருமபுரி மாவட்டம்னாலே அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர் கொடுத்தது தானே. அதாவது ஔவைக்கு நெல்லிக்கனியை அரசர் வள்ளல் அதியமான் கொடுக்குறாரு. எதுக்கு? நிறைய நாள் நீங்கள் வாழணும், அந்த அம்மாவுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதற்காக ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனியை கொடுத்து அவங்க நிறைய நாள் வாழணும்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அதே போல் ஒரு சேவை தருமபுரி அரசு மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அதிகமான ஆர்கன் டொனேஷன் இங்கே வந்து ஹார்ட் அதாவது இருதயம், கல்லீரல் சொல்லுவோம், அது லிவரு, அப்புறம் வந்து கிட்னி, கண்களுக்கு தானம் போன்ற எத்தனையோ விஷயங்களை இந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து அதுக்காக கொண்டு வந்து மற்ற ஊருக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது தருமபுரி என்ற பெயரை தருமபுரி அரசு மருத்துவமனை அதை காப்பாற்றி இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே சிறப்பு இன்னும் 2-3 விஷயம் வந்து அதாவது தேவையான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதை இன்னும் எப்படி நவீனப்படுத்துறது, இன்னும் எப்படி இதுக்கு இன்னும் பெரிய அதிநவீன உயர் அரசு மருத்துவமனையை கொண்டு வருவது எப்படி போன்ற நிறைய தகவல்களை வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய டீன் அவர்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை நானும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய இருக்குது, இருந்தாலும் அது அதிநவீன சிறப்பு உயர் மருத்துவமனையாக அதை மாற்றுவதற்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதை பற்றிய டிஸ்கஷன் இனிமேல் தான் நாங்கள் பண்ண போகிறோம். நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாடு அரசு டெல்லி ரீதியாக கர்நாடகா சார்ந்தவரை நியமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே மேகதாதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் எப்படி மேகதாது பிரச்சனை இருக்குன்னு நம்ம சார்பில் பேசுவாரா? மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதற்கான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேகதாதுக்கு நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் என்ற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேகதாது பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தான் இப்போ இருந்திருக்கு. அதனால் அந்த மேகதாதுக்கு ஆதரவாக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் டெல்லி பிரதிநிதியாக போகணும் இல்லைங்களா? அந்த விஷயத்தை நம்ம கவனமாக கையாளணும். நன்றி.